கல்னால ஏன் சுவாமியை செய்கிறோம்? கல் விக்கிரகம்னு சொல்லுவாங்க. கல் அப்படின்னா சிலை, சிலா. விக்கிரகம் அப்படின்னா விக்கிரகம். கிரகம்னா ஆட்சி, மனசு, மனைவி, இடம் இப்படின்னு வரும். வீன்னா ஞானம், ஞானத்தினுடைய அடிப்படையான இடம் விக்கிரகம். ஆக ஏன் கல்லினால செய்தார்கள் அப்படின்னா, பிருத்திவி அப்படின்னா பூமி, பூமியில் உண்டாகுது, அதனால கல். இப்போ கல்லை உடைச்சோமான தண்ணீர் இருக்கு, அப்போ ஜலமும் கல் இருக்கு. ரெண்டு கல்லை உரசினமான நெருப்பு கிடைக்கும். ஆக தேயும் இருக்கு. கல்லை உடைச்சோமானா கல்லுக்குள்ள தேரை இருக்கு. ஆக காற்றும் கல்லில் இருக்கு. கல்லை தட்டினா ஓசை வருது, ஆகாசம். அதனால பஞ்சபூத தத்துவமும் ஒரு கல் இருக்கு. ஆக ரொம்ப காலம் அது கெடாமல் இருக்கும், பல காலம் அதை அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லிட்டு சிலையை தீர்மானம் பண்ணி அதில் ஆண்கல் இருக்கு, பெண்கள் இருக்கு, அலிகல் இருக்கு. ஆண்கல் தட்டினமானா சிங்கம் போல சப்தம் கேட்டால் ஆண்கல்னு சொல்றது. அதில் ஆண் தெய்வங்கள்லாம் செய்யணும். தட்டினமான தவள சத்தம், மண்டுக சப்தம் கேட்டால் பெண்கல், அதில் பெண் விக்கிரகங்கள்லாம் செய்யணும். சரி, சிங்கம் இல்லாத, தவளை சப்தம் இல்லாத வேறு சப்தம் கேட்டால் அலிக்கல், அதில் பலிபீடம், கோவில் படி, நிலை முதலான விஷயங்களை நம்ம செய்யலாம். இப்படியாக கல்லுக்கே அவ்வளோ தத்துவம் இருக்கு. கல் பலகாலம் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுது. அதனால கல்லினால சுவாமியினுடைய விக்கிரகத்தை சமைத்தார்கள். அடிக்கடி அந்த விக்கிரகத்தை மாற்ற முடியாது. எத்தனை கோடி ஆனாலும் ஒரே விக்கிரகம் தான். For more information, watch the full video, link in description.